ஹாய், திஸ் சாம்சன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது பை அண்ட் ஒரு கன்ஜங்ஷனை பற்றி. இந்த பை என்பதற்கான நேரடியான தமிழ் அர்த்தம் ஆலண்டு வரும். ஆனால் எல்லா இடங்களையும் அப்படி ஆலண்டு அர்த்தம் எடுத்துக்கொள்கிறாரு. அது ஒவ்வொரு வட்ட இடங்களில் ஒவ்வொரு வட்ட மீனிங்கை கொடுக்கும். அதால் நாங்கள் ஒவ்வொன்றா இந்த பயன்பாடுகள் பற்றி பார்த்துக்கொள்வோம். இந்த பை என்ற முதலாவது பயன்பாடு என்னென்னு கேட்டால் இந்த ட்ராவலிங் மோட். நாங்கள் பிரயாணம் செய்கிறத சொல்லிக்க ஒய்ஃப் ஓட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்கன்னு யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் காரில் போகிறேன், நான் காரில் வேலைக்கு போனான்டா. நான் வேலைக்கு போனான்றதுக்கான ஆங்கிலம் என்ன? ஐ கோ டு ஒர்க். நான் காரில் வேலைக்கு போனான்டா, ஐ கோ டு ஒர்க் வை ஹார் அப்படி சொல்லிக்கொள்ளாமே. ஐ கோ டு ஒர்க் வை ஹார். நான் பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன், ஐ கோ டு ஒர்க் பை பஸ். இந்த போக்குவரத்து ஊடகங்கள் சொல்லிக்க பை பயன்படுத்துகிறேன் முதலாவது. ரைட். ஒன் பாதிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. இப்போ நான் சைக்கிளில் வேலைக்கு போகிறேன்டா, ஐ கோ டு ஒர்க் ஒன் பைக்குன்னு சொல்லிக்கிறோம். சைக்கிள், மோட்டார் சைக்கிள், குதிரை, இந்த மூணுலேயும் பிரயாணிக்கிறதுக்கு ஒன் போட்டு சொல்லணும். ரைட். மற்ற எல்லாத்துக்கும் ஒய் சொல்லலாம். நான் ஃப்ளைட்டில் தான் கனடாவுக்கு போனேன், ஐ வென்ட் டு கனடா ஒய் ஃப்ளைட் அப்படி சொல்லிக்கொள்ளாமே. அப்போ ஒய்ன்ற முதலாவது பயன்பாடு என்னது? போக்குவரத்து ஊடகங்கள். எண்ணத்தில் போக்குவரத்து சேர்னான்ற சொல்லிக்க ஒய் போட்டு சொல்லணும். நான் இப்போ காரில் கோயிலுக்கு போய் கொண்டு போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் ஒய் ஹா அப்படி சொல்லிக்கொள்ளாமே. ரைட். இது ஒய் என்ற முதலாவது பயன்பாடு. ரெண்டாவது பை எப்போ பாவிக்கிறேன்னு கேட்டால், ஆங்கிலத்தில் ஒரு டைமை சொல்லி அதுக்கு உள்ளே ஒரு வேலையை செய்யணுண்டா அதுக்கு நீங்கள் ஒய்ஃபோட சொல்லணும். இப்போது உங்களோட ஆஃபீஸில் மேனேஜர் ஒரு வேலையை தந்துட்டு இந்த வேலையை எப்போ நீ முடிப்பேன்னு கேட்பேன். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் 2 மணிக்குள்ளே இந்த வேலையை முடிப்பேன், ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் அப்படின்னு நினைத்தேன். நான் இந்த வேலையை முடிப்பேன், இல்லை இந்த ப்ராஜெக்டை முடிப்பேன், ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் பை 2 o'clock. பை 2 o'clock 2 மணி ஆளுண்டு வராது, 2 மணிக்கு உள்ளேண்டு வரும். அப்போ பை என்னத்தை பாவிக்கிறோம்? ஆங்கிலத்தில் ஒரு டைமை சொல்லி அதுக்கு உள்ளே ஒரு வேலை செய்து முடிப்பேன்னு சொல்கிறதுக்கு, ஒரு வேலை செய்வேன்னு சொல்கிறதுக்கு பை பாவிக்கலாம். நீங்கள் தூர்றதை நிற்கிறீங்களா, எப்போ வருவேன்னு கேட்டால் அவங்களுடைய அம்மா நீங்கள் சொல்லுவீங்க, நான் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வருவேன் அப்படி சொல்லுவீங்க. ஐ வில் கம் வை ஃப்ரைடே அப்படி சொல்லிக்கொள்ளலாம். நான் தை மாதத்துக்குள்ளே வருவேன், ஐ வில் கம் வை ஜனவரி என்ன அப்படி சொல்லிக்கொள்ளலாம். அப்போ பையன் ரெண்டாவது பயன்பாடு என்ன? ஒரு டைமை சொல்லி அதுக்கு உள்ளே ஒரு வேலை செய்து முடிப்பேன்னு சொல்கிறது பயன்படுத்துறது. ரைட். மூன்றாவது பையன்ற பயன்பாடு என்ன கேட்டால், இந்த பேமெண்ட் மோட்டுகள், பணம் செலுத்துகிற வழிமுறைகளை சொல்லி பை பாவிக்கலாம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு அங்கே பில் பே பண்ணி கேட்பீங்க, நான் கிரெடிட் கார்டு மூலம் பேமெண்ட் செய்யலாம் எந்த கேட்பீங்க, கேன் ஐ பே பை கார்ட் அப்படி கேட்கலாம். நான் காசாக பேமெண்ட் செய்ய முடியும் அப்படி கேட்பீங்க, கேன் ஐ பே பை கேஷ் அப்படி கேட்பீங்க. கேள்வி அப்படின்னா, ஹவு வுட் யூ லைக் டு பே பை கேஷ் ஓ ஹார்ட் அப்படி கேட்பார் அந்த ஹேசியரன். ஹவு வுட் யூ லைக் டு பே பை ஹேஷ் ஓ பை ஹார்ட். ஹார்டின் மூலம் பேமெண்ட் செய்ய போகிறீங்களா, இல்லைன்னா காசாக பேமெண்ட் செய்ய போகிறீங்களா அப்படி கேட்பார். அப்போ இந்த பேமெண்ட் மோடல் சொல்லிக்க பை பாவிக்கலாம். ரைட். பையன்ற அடுத்த பயன்பாடு என்னென்னு கேட்டால், அளவீடுகளை சொல்கிறதுக்கு இந்த பையை பயன்படுத்தலாம். ஒரு எந்த அளவீட்டின் மூலம் நீங்கள் ஒரு விற்பனை செய்கிறீங்களா இல்லை வாங்குறீங்கன்னு சொல்கிறதுக்கு பை பாவிக்கலாம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, முட்டை வாங்குறது ஒரு 5 முட்டை உங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் 5 முட்டை எடுத்தால் அங்கே உள்ள மேனேஜரோ அல்லது அந்த அங்கே உதவிக்கு நிற்கிறவங்களை சொல்லுவார், 5 முட்டை வாங்கிடாது, நாங்கள் முட்டைகளை டசனாக தான் இங்கே விற்கிறோம், டசன் கணக்கெல்லாம் விற்கிறோம். அவர் எப்படி சொல்லுவார்? பி செல் எக்ஸ் பை டசன்ஸ் என்ன சொன்னவர், நாங்கள் டசன் கணக்கெல்லாம் முட்டைகளை விற்கிறோம். அப்போ நீங்கள் 12 தான் வாங்கணும். ஒரு பார்க்கிங் போய் உங்களோட காரை விட்டு வருவீங்கள், நீங்கள் பே பண்ண போய்க்க ஒரு 100 கொடுப்பீங்க. அவர் 500 சொல்வார். என்ன அதிகமாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்வார், நாங்கள் மல்டியாளுக்கு தான் இங்கே சார்ஜ் பண்ணுறோம், வி சார்ஜ் பை அவர். மல்டியாள் கணக்கெலாம் இங்கே சார்ஜ் பண்ணுறோமே, பை அவர்ண்டா மல்டியாள் கணக்கில் சார்ஜ் பண்ணுறோம் அப்படி சொல்வார். நீங்கள் ஒரு துணி கடைக்கு போய் துணி வாங்குவீங்க, ஒரு யார் துணி வேணுமெண்டா அவர் சொல்வார், நாங்கள் இந்த மீட்டர் கணக்கில் விற்பனை செய்கிறோம், வி செல் க்ளோத்ஸ் வை மீட்டர் பை மீட்டர். அப்போ அளவீடுகளை சொல்லிக்க வை பாவிக்கலாம். பை மீட்டர், வை டசன், வை அவர், அதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பையை பயன்படுத்தலாம். அளவீடுகளை சொல்லி எந்த அளவீட்டின் மூலம் ஒரு விற்பனை செய்கிறீங்கள் அல்லது வாங்குறீங்கன்னு சொல்கிறதுக்கு பையை பயன்படுத்தலாமே. பையன்ற அடுத்த பயன்பாடு என்னடா, பேசிவ் வாய்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்கள். ஒரு வேலை யாரால் செய்யப்பட்டான்னு சொல்லிக்க வை போட்டு சொல்கிறேன். குமாராலண்டா பை குமார், ரவியாலண்டா பை ரவி இப்படி சொல்லுங்கள். தாஜ்மஹால் ஷாஜஹானால் கட்டப்பட்டது, தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான். இந்த கவிதை என்னால் எழுதப்பட்டது, திஸ் poem was written by me.
ஒரு கட்டுரை எழுதி போட்டு சொல்லுவீங்க, அந்த கட்டுரையை என்னால் எழுதப்பட்டது, திஸ் ஆர்டிகிள் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படி சொல்கிறேன். இந்த யாராவது ஆர்டிஸ்ட் படங்களுக்கு எழுதி போட்டு அல்லது கடை போட்டோவில் எல்லாம் எழுதி போட்டு கீழே போடணும் ஆர்ட் பை ரவிவர்மன், அந்த ரவிவர்மனால் வரையப்பட்டது. நீங்கள் கூட கடிதங்கள் கவிதை எழுதி போட்டு பை என்று போட்டு உங்களோட பேரை போடுறீங்க, வை மாலான மாலாவால் எழுதப்பட்டது. அப்போது ஒரு வேலை யாரால் செய்யப்பட்டன்னு சொல்லிங்க, அதுக்கு வைஃப் என்ற வழக்கம் ஆங்கிலத்தில் இருக்குது.